சாதாரணமாக பொதுவாக பெண்களுக்கு இந்த விடயத்தை முன்னின்று செய்வது என்பது ஒரு சவாலான விடயம். ஒரு பெண்ணை தயாரித்து இன்னொரு பெண், அதாவது ஷாரானுடைய ஒத்துழைப்போடு தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் இளவாணியினுடைய இயக்கத்தில் மிக அற்புதமாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் என்பது இரண்டு விதமான ஏமாற்றுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்குள் விழிப்புணர்வை ஊட்டுகின்றது. ஒன்று, இங்கிருந்து அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் செய்கின்ற உதவிகள் அது எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகின்றன, அடுத்து இந்த வியாபாரங்கள் என்பவற்றில் எவ்வாறெல்லாம் முதலீடுகள் செய்ய விரும்புகின்றவர்கள் எவ்வாறெல்லாம் ஏமாற்றப்படுகின்றனர். இன்னொரு முக்கியமான விடயம் இந்த வாழ்வு என்ற விடயத்தில், காதல் என்ற விடயத்தில் அது பெரிய ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குகின்ற வகையில் பெண்கள் ஆண்கள் என்று ஏமாற்றப்படுவது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது, ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு உளவியல் துறையில் பணியாற்றுகின்ற எனக்கு குடும்ப வன்முறைகள், குடும்ப பிரச்சனைகள் என்பது பற்றியெல்லாம் தெரியும். ஒரு உளவியலாளராக பயணிக்கின்ற வகையில் அந்த வகையில் பலர் இவ்வாறான ஏமாற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இங்கே சுட்டிக்காட்டல் எடுத்து வரப்பட்டிருக்கிறது திரைப்படம் மூலமாக. இது வெறும் கதையல்ல, நான் வாழ்வியலாக பலரை இந்த மண்ணிலேயே காண்கின்றேன் இவ்வாறு ஏமாற்றப்பட்டவர்கள். எனவே இந்த விழிப்புணர்வை, இந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும், விழிப்புணர்வை பெற வேண்டும். இது போன்ற திரைப்படங்களை ஷாரா, இளவாணி போன்ற எங்களுடைய அந்த தயாரிப்பாளர்கள், இந்த கலைக்குழாம் இன்னும் நிறைவே படைக்க வேண்டும். அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த திரைப்படம் நிறைவே இன்னும் பல சமூக சிக்கல்களை எடுத்து வர வேண்டும், மக்களுக்கான வாழ்வியல் நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி சிவதனி.